Hello friends, welcome back to my channel. Gokulastami special Rava Laddu தான் வந்துட்டு எப்படி 5 நிமிஷத்துல செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. முந்திரி திராட்சை வந்துட்டு தாளிச்சுக்கலாம். இது நல்ல வறுபட்டந்தையும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருவோம். அதே பாத்திரத்தில் ரவை ஒரு கப்பு, இதுக்கு அளவு வந்துட்டு நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்லேயே எல்லா மெஷர்மெண்ட்ஸும் வச்சுக்கோங்க. ரவையை வந்துட்டு கருக விடாமல் நல்லா சூடேறுற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். கருக விட்டுட்டிங்கன்னா அதோட கலர் வந்துட்டு மாறிடும். அதுக்காக தான் இப்போ வறுத்த ரவையை வந்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு வந்துட்டு ரவை வந்து வாயில் தட்டுப்பட்டுச்சுன்னா பிடிக்காது. நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் சர்க்கரை வந்து அரை கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா பொடி பண்ணிக்கலாம். இப்போ அந்த பொடி பண்ண ரவையை முந்திரி திராட்சை வறுத்ததோடையும் சேர்த்து கலந்து ஒரு நெய் ஒரு ஸ்பூன் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதையும் நல்லா வந்துட்டு பரட்டி விட்டுருங்க. இந்த நெய் வந்து எல்லாவோடையும் வந்துட்டு நல்லா கலந்து வரணும். இப்போ பால் வந்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா சர்க்கரையோட இது வந்துட்டு கரைய ரொம்ப தண்ணி நீர் விட்ட மாதிரி ஆயிரும். நம்ம கொஞ்சம் ஊற்றிட்டு பிடிச்சி பார்க்கணும் கரெக்டாக வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு உதிர்ற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் 2 ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரவுண்டாக வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் லைட்டாக இலக்கமாக இருக்கும். கொஞ்சம் ஆற வந்துட்டு நல்ல ரவுண்டாக கெட்டியாக வந்துடும். இதே போல் எல்லா உருண்டையுமே பிடிச்சி எடுத்துடலாம். கோகுலாஷ்டமிக்கு ரொம்ப சிம்பிளாக சூப்பராக வந்துட்டு குயிக்காக நம்ம செஞ்சிடற மாதிரி ஒரு ஸ்வீட் வந்து ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வந்துட்டு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தீபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.